ஹலோ குயின் லேடிஸ். இன்றைக்கி டிஷ் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச பீக்கங்காய். பாருங்கள், கொடியில் எவ்வளோ சூப்பராக ஒரு 2 காய் வந்திருக்கு. இன்னுமே நல்லா இளங்காய் தான். இன்னும் ஒரு வாரம் விட்டால் கூட சூப்பராக வரும். இதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி செய்ய போகிறோம். கூடவே இந்த கீரை பார்த்திங்களா, நம்ம வீட்டு தோட்டத்து கீரை தான். அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் சட்னி பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. இது ஏற்கனவே நான் தாளித்து கொட்டினது தான், அதனால் மறுபடியும் அதிலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே வர மல்லி இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. மல்லி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடணுங்க. ரொம்ப கருவி விட்டுறாதீங்க, ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஆயிரும். லேசாக பொரிஞ்சதும் கூடவே இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 வரமிளகா. சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க, சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிடலாங்க. வெங்காயம் பச்சை வாசனை இருக்கக்கூடாது. நல்லா வணங்கிட்டா தான் சட்னி சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம ஒரு பீக்கங்காய் போதுங்க சட்னிக்கு. ஒரு பீக்கங்காயை லேசாக அந்த சொரன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த மட்டும் லைட்டாக சீவிட்டு முடிஞ்ச அளவுக்கு தோலோடையே போட்டுருங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். தோலோடு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடு இந்த காய் நல்லா வணங்கி வரட்டுங்க. காய் வணங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம திரும்ப அரைக்கிறப்ப பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். காய் நல்லா வணங்கினதும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துக்கிறேங்க. இது கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க. இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லாஸ்ட்டாக போட்டால் கூட போதும். இது கூடவே கொஞ்சமாக புளிங்க, இதையும் கூட சேர்த்துருங்க. இனி இந்த காயை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிருங்க. இது கூட நம்ம அளவாக தண்ணி விட்டு அரைச்சோம்னாலே போதும். சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்காவது இது ட்ரை பண்ணி பாருங்கள்.